ஏராளமான பனைமரங்கள். அது வரைக்கும் கிட்ட போக முடியல. மலடி வாரத்தில் பனைமரங்க. இது ஒரு இலுப்பை மரத்தோப்பு. கிளிகளோட சத்தமும் கேட்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் தான். ஆனால் கீழே இருக்கிற புதரில் இதுக்குள்ளே தனியாக வர்றதுக்கு கொஞ்சம் பயம்தான். இதுக்கெல்லாம் நடுவில் இது என்ன சதுப்பு நில குட்டையா இல்லை பழைய கிணறா தெரியல. ஆனால் தண்ணி தேங்கி நிற்குது. இது ஊற்று தண்ணியாக தான் இருக்கும். அந்த மலையிலிருந்து வர்ற ஊற்று தண்ணி தான் இது. அதுக்குள்ளே அந்த பனம்பழங்கள் விழுந்திருக்கு, பனை மட்டைகள் இருக்குது. இந்த புதரில் நிறைய பனைமரக்கன்றுகள் தானாக முளைச்சி வருது. அதில் ஒன்றை மட்டும் ஜூம் பண்ணுவோமே, அதோ தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய இருக்குது, நூற்றுக்கணக்கில் இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ நாள் வளர்ந்துருந்தா இன்னும் பெரிய தோப்பாக இருந்திருக்கும். அது ஏன் வளரலன்னு தெரியல. இல்லை இப்போ யாராவது இந்த விதையெல்லாம் இங்கே விதைச்சி இந்த அளவுக்கு வளர்ந்து வருதான்றதும் தெரியல. இந்த பக்கம் ஒரு ஓடை, மலையிலிருந்து வரக்கூடிய ஓடை தான். இன்னமும் உயிரோட்டத்தோடு இதில் தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்குது. தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் அதோட மூமெண்ட் தெரியும். சொல்லப்போனால் ஒரு 5-6 பேராக வந்து தான் இதுக்குள்ளே பெரிய டூர் போகணும். அந்த மாதிரியான ஒரு காடு. ஒரு ஒட்டி தான் இருக்குது. ஆனாலும் பக்கத்தில் அந்த மலை ஜூம் பண்ணால் தான் தெரியும். அதான் இந்த பக்கத்தில் நிறைய பனை மரங்கள் பெருசு பெருசாக இருக்குது. பெருசானா பழைய மரங்கள். ஃபுல்லாக இந்த மாதிரி இது ஒரு நீர்நிலை. அந்த ஊற்று தண்ணி பக்கத்தில் பாயுதுன்னு இது அதோட தாக்கமாக தான் இருக்கும். இல்லை மழை நாள் இல்லாத நாளில் விலங்குகளுக்காக வெட்டி வச்ச குட்டையாக கூட இருக்கலாம். பக்கத்துலேயே ஒரு உயிரோட்டமான நீரோடை இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். எல்லாமே 100 வருஷத்துக்கு மேற்பட்ட இலுப்பை மரங்கள் தான். இலுப்பை மரம்னா என்னன்னு கேட்குறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு 30-35 வயசில் இருக்கிறவங்க கூட. இந்த இடத்துல மொத்தமே அந்த மரங்க தான் ஒரு பெரிய தோப்பு.